ஏன்னு எனக்கு நீ தோனியோட கேப்டன்சி பார்க்கும்போது தான் வந்து நிறைய ருத்ராஜ் பண்ண தவறுகளே திரும்ப பண்றாரோ பெருசா ஈர்ப்பா இல்ல அவரோட கேப்டன்சில. ஏன்னா டெவால் பிரவிஸ் நம்ம எதிர்பார்த்தோம். டெவால் பிரவிஸ் வந்து 11ல இல்ல. அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆச்சு. அப்புறம் இம்பாக்ட் பிளேயரா அஸ்வின கொண்டு வந்தாங்க. அவர் 11ல சாய்ஸா இல்ல அப்படிங்கிறப்ப இம்பாக்ட் பிளேயரா அவர் கொண்டு வர அளவுக்கு ஸ்பின்னுக்கு இந்த பிட்ச் வந்து ஏதுவான பிட்சா இருந்துச்சு அப்படிங்கிறது பெரிய டவுட். அப்புறம் மேபி பவுலிங் தோனி அப்படி நினைச்சாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆப்போசிஷன் இதுல இருந்தா நீங்க கியூ எடுப்பீங்க. ஆப்போசிஷன் வந்து எவ்வளவு 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க. அதுல மொத்தம் 17 ரன் தான் போச்சு. வில் ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு, 3 ஓவர் சாண்டனர் போட்டாரு. அதை தவிர ஸ்பின்னர் வந்து போடவே இல்லை. தேவைப்பட்ட அவங்க ஒரு நமந்தீரை வச்சிருந்தாங்க. சோ அவங்க கிட்ட 9 போலிங் ஆப்ஷனோட போனாங்க. சோ தோனி பிட்ச் வந்து இது இருக்குன்னு நினைச்சாரு, டியூ வந்துருச்சு அதுக்குள்ள. என்னன்னா நீங்க ஸ்பின் இருக்குன்னு நம்புறீங்க சரி. பட் உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னர் விக்கெட் எடுத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பின்னர் வந்து 100 அகமது தானே. அவர் வந்து 10வது ஓவர் தான் வராரு. அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லாம் முடிஞ்ச பிறகுதான் வராரு. ஏன்னா பவர் பிளேலயே இவங்க ஆல்மோஸ்ட் கேமை முடிச்சிட்டாங்க. 10 ரன்னுக்கு மேல கொண்டு போய் கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறப்போ பவர் பிளே முடிஞ்ச அடுத்த ஓவரே 150 வந்திருக்க வேண்டாமா? ஆமா வந்திருக்கணும். ஸ்ரீராம் வந்திருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல. எஸ்பெஷலி இந்த பார்ட்னர்ஷிப் வருதுன்னு தெரிஞ்சா அவர் வந்திருக்கணும். பத்திரனாவும் ரொம்ப லேட்டா வந்தாரு. பட் தோனி அந்த டைம்ல என்ன கால்குலேட் பண்ணாருன்னா, பிட்ச் கிரிப் ஆகுது. அஸ்வின் வந்து 4 overs 25 தான். சோ அவரோட வேலை ஓகே, விக்கெட் எடுக்கலைனாலும் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா போலிங் போட்டாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஆஸ்கிங் ரேட்டை கொஞ்சம் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் 150 அடிக்க போய் விக்கெட் விழுன்றதா தோனியோட கால்குலேஷனா இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேஜ்ல அன்பார்ச்சுனேட்லி 2 பேட்டர்ஸ், ஒருத்தர் ரோஹித் சர்மா, ஒருத்தர் சூரியகுமார் யாதவ் என்ன மாதிரி ஆடினாங்க. எப்பா